கைஸ் நம்ம தெரியாம பண்ற இந்த சின்ன தப்பு வந்து வண்டியோட இன்ஜினே டேமேஜ் பண்ணிடும் சொன்னா நம்புவீங்களா? எதை பத்தி பேசுறதுன்னு கேக்குறீங்க. நம்மளும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா வண்டி அவசரத்துக்கு எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். அதுக்கு சரியான லூப்ரிகேஷன் கிடைக்காம வண்டி பின்னாடி ரொம்ப பெரிய செலவைக்கும். வண்டி கோல்ட் ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அது என்னன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணோன்னு சென்சார் டயக்னாஸ்டிக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணிடாம ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க நியூட்ரல் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 28 டிகிரியில் இருக்கும். இங்கே லோன்னு காட்டுதுல்ல, வண்டியோட டெம்பரேச்சர் வந்து கூலன் டெம்பரேச்சர் ரொம்ப லோவில் இருக்குது. நம்ம இதை எடுத்து உடனே ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறதுனால வண்டியோட இன்ஜின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிச்சிடும். அது எப்படின்னு கேட்குறீங்கன்னா, வண்டி நிப்பாட்டி வைக்கும்போது இன்ஜின் ஆயில் லெவல் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறதுனால இன்ஜின் ஹெட் வரைக்கும் ஆயில் ஏறி இருக்காது. சில இடத்துக்கு லூப்ரிகேஷன் கிடைக்காது. உடனே ஸ்டார்ட் பண்ணி ரேஷ் டிரைவ் பண்ணுறதுனால வண்டியோட இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பம்ப் ஆயிருக்காது. அதனால வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு வரும். அது பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய செலவு வைக்கும். அதனால என்ன பண்ணிட்டீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அது ஐலிங்ல விடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கூலர் டெம்பரேச்சர் அதுக்கு இன்ஜினுக்கான ஐலிங் டெம்பரேச்சர் தொட்ட உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோ லெவல்ல இருந்து ஓகேன்ற லெவலுக்கு மாறிடும். இது இந்த வண்டிக்கு மட்டும் இல்லை கை, நீங்கள் வச்சிருக்க காரு, டூ வீலர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணி ஓட் பண்ணுறதுனால நம்ம இன்ஜினுக்கு ஆயில் சரியா பம்பிங் கிடைக்காம நாளடைவில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து சீக்கிரமா டேமேஜ் ஆகும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வண்டி ஐலிங்ல விடுறதுனால பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இன்ஜின் ஆயில் இன்ஜின் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ரூப்ளிகேஷன் இன்ஜினுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். அப்போ பொறுமையா எடுத்துட்டு நம்ம டிரைவ் பண்ணும்போது இன்ஜினோட லைஃப் ரொம்ப நல்லா வரும். ஏன்னா இன்ஜினுக்கு தேவையான எல்லா இடமும் ஆயில் வந்து லூப்ரிகேஷன் ஆயிருக்கும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அர்ஜென்ட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு உடனே கிளம்பிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஹெட் வரைக்கும் ஆயில் ஏறி இருக்காது. அதனால என்ன ஆகும்னா அது நாளடைவில் சின்ன சின்னதாக தேய ஆரம்பிச்சு பின்னாடி பெரிய செலவு வரும். நம்மள நிறைய பேர் தெரியாமல் இந்த மிஸ்டேக்கை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தெரியாமல் பண்ணுற இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பார்த்தீங்கன்னா லாங் டைமில் இன்ஜினோட லைஃப்பை நல்லாவே டேமேஜ் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு இதை சரி பண்ணிட்டா இன்ஜினோட லைஃப் நல்லாவே கிடைக்கும். இதை பற்றி உங்களுக்கு தெரியுனாலும் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைக்குக்கும் காருக்கும் தேவைப்படுற சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் டிப்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.